ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னன்னாக்கா வெள்ளைக்கானைக்கா இது ஒன்று பண்ணினேன். ஓகே, போகிற உள்ள ஐஆர்எல் பார்த்து பிபிஎஸில் என்ட்ரி போட்டு இது நம்ம ரூல்ஸ் உள்ளே வந்து வர்றது செட்டப்பில் அப்போ அகேன்ஸ்டான செட்டப் வேறு இது. பட் ஐஆர்ஐஆல்னா காமன் தானே, அதனால் ஓகே ஒரு நல்ல ஒரு வால்யூமாக ஏற்றி வச்சுருந்தான். ஓகே, இந்த இடத்துல இம்பேக்ட்ஸ் நல்லா இருந்தான். ஓகேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஓகே இது கீழே வந்துட்டு மார்க்கெட்டு ஸ்டேஜ் மாதிரி ஏதாச்சும் வச்சானாக்கா என்ட்ரி போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அப்போ பார்க்கும்போது இவன் தான் ஜஸ்ட்டு கேண்டில். ஓகே, இந்த ஓப்பன் ஓப்பன் ப்ரைஸ் கீழே வரும்போது நான் இந்த இதில் பார்க்கல. ஓகேவா, நல்லா சொல்கிறேன். கரெக்டாக 3:45 பார்த்தேன். ஸோ இந்த கேண்டில் எந்த ஸ்டாப் லாஸ் கீழோ டார்கெட்டு இஆர்எல் வச்சு ஓகேவா, இஆர்எல்ல என்ட்ரியை போட்டு இங்கேருந்து டார்கெட் வச்சு ஓகே 2.3% டார்கெட்டு. இது ப்ரூஃப் என்னன்னாக்கா இந்த காட்டிடும். மெட்டா ட்ரேடோ ஸ்ட்ரீம் இதை இப்படியே எங்கிட்ட இழுத்துட்டு வந்து தான் வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இருக்கு ஹிஸ்ட்ரி. என்னது ஏடிஎஸ்டில் இந்த லெவலில் 0.5% டார்கெட் வச்சு இந்த இதில் ஓகேவா என்ட்ரி எடுத்தாச்சு. இது என்னடா லாஸ் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது அதுக்கடுத்து சாரி சிபிபி யூஎஸில் ஒரு என்ட்ரி எடுத்தேன். நியூயார்க். நான் எப்போ நியூயார்க் போக மாட்டேன், பட் இன்னைக்கு போனேன். அது எனக்கு ஒரு அடி, சரியான அடி. ஓகே, அது எல்லா லெசன் தானே. அதுபடி பார்த்தீங்கன்னா இல்லை 1 ஹவரில் தான் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, 1 ஹவரில் இந்த இடத்துல ஒரு ஐஆர்எல் வேணை தூக்கிட்டு அது வச்ச கேண்டில் இதாக வச்சுக்கலாம் பார்த்தேன். 15 போய் பார்த்தா ஏற்றும் போது நல்லா ஒரு வால்யூமாக ஏற்றி வச்சுருந்தோம். ஓகேவா, இங்கே இந்த இடத்துல ஏற்றுனா அப்போ இவன் தான் சிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிட்டு பாடிக்குள்ளே வச்சா என்ட்ரின்னு சொல்லிட்டு பக்கா இது போனேன். எப்படி பக்காவாக என்ட்ரி இறங்கினேன். டாப் லாஸு டார்கெட்டு லாஸ்ட்டாக இருக்க இந்த ஐ. அப்போ என்ட்ரி இந்த இடத்துல போடல, வேறு எங்கேயோ நான் வேறு இது பார்த்துருக்க மாதிரி போல் டைமிங் எங்கேயோ பார்த்தேன். ஸோ இந்த இடத்துல போட்டு 2 சம்திங்கில் தான் பார்த்தேன். ஓகேவா, ஏன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லை, இன்வெர்ஷன் இம்பேலன்ஸ் இருக்குது. அப்போ நான் சொன்னேன் இன்வெர்ஷன் பார்த்து போகல, ஜஸ்ட் இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல பார்த்தனால ஒரு என்ட்ரி. ஓகேவா, நான் பட் நல்லா போயிட்டு இருந்தான். நான் இதுக்கு தாண்டின பிரேக் வேணும்னு யோசிச்சு தான் இப்படி போயிட்டு எஸ்எல் வாங்கிட்டான். பட்டு இது என்ன மிஸ்டேக்னாக்க எல்லாம் ப்ராப்பரான ஒரு விஷயம் தான், எந்த மிஸ்டேக் இல்லை. பட் இந்த கேண்டில் கம்ப்ளீட் ஆகிற டைமு கொஞ்சம் இது அவ்வளோதான். அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டைம் இந்த மிஸ்டேக் பண்ணாமல் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பற்றி பார்த்தா இந்த என்ட்ரி எஸ்எல் வாங்கியாச்சு. ஓகே, இதோட இன்றைக்கி நாள் முடிஞ்சிச்சு. அதோட ஒரே நிமிஷம் கைஸ். பிங்கா இன்னைக்கு நாளுக்கு நல்லா இருக்குது. டுடே $58, அதாவது 1% ப்ராஃபிட், 2.1% ப்ராஃபிட்லேருந்து அதில் நம்ம லாஸ் பண்ணனால திரும்ப இது அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நாளுக்கு ஓகே பக்கா ட்ரேடு. இப்போதைக்கு அக்கௌண்ட்டோட லெவல் 3.5% ப்ராஃபிட்டில் இருக்கும். அக்கௌண்ட் வாங்கிச்சு 4/10 ஏப்ரல் 7 வாங்கி இன்னைக்கு ஏப்ரல் 15. நடுவில் நேற்று நான் ட்ரேட் பண்ணலை, பட் பரவாயில்ல, ப்ராப்பராக ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவ்வளோதான், ஈஸியாக நீட்டாக பண்ணி முடிச்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு நாளுக்கு அவ்வளோதான். தேங்க்யூ கைஸ்.